வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் சாலினி. வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் ஹேமண்ட் சரோன். பாஜக அரசு தமிழ்நாட்டை ஒவ்வொரு துறையிலும் தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது. உழைத்தவர்கள் ஓடாய் தேய்கிற வரை அவர்களின் உழைப்பை உறிஞ்சிவிட்டு ஊதியத்தை தர மறுக்கிறது மத்திய அரசு. உரிமை பறிப்பை உரக்க முழங்கிடுவோம், உரிமைகளை வென்றிடுவோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வங்கதேச தேசிய தினத்திற்கு பிரதமர் மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். வங்கதேசத்துடனான உறவுகளை வலுப்படுத்துவதில் இந்தியா தொடர்ந்து உறுதியுடன் இருக்கிறோம். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். கடலூரில் அரசு பேருந்தில் இருந்து இறங்கும்போது தவறி விழுந்த கல்லூரி மாணவி இரத்த காயங்களுடன் படுகாயமடைந்தார். காயமடைந்த மாணவிக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். லண்டனில் சிம்பொனி அரங்கேற்றிய இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு ஜூன் 2ஆம் தேதி பாராட்டு விழா நடத்தப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்கவும், அந்நாட்டு சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரியும் மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டை தொடர்ந்து மறுசீரமைப்பை வலியுறுத்தி வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை தெலுங்கானா மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றியுள்ளார். ஜனநாயகத்தின் சமநிலையை குலைக்கும் எந்த முயற்சியையும் தடுத்து நிறுத்தும் நமது கூட்டு நடவடிக்கைக்கு வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளது முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் பால் விலையை உயர்த்த வேண்டும் என பால் கூட்டமைப்பு சார்பில் அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. லிட்டருக்கு 5 உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். இதில் நந்தினி பால் விலையை லிட்டருக்கு 4 உயர்த்துவது என்று உயர்த்த முடிவு செய்யப்பட்டது. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் மருத்துவ பயிற்சி மாணவி மீது பாலியல் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இது சட்டம் ஒழுங்கு சீரழிவின் உச்சம் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியன் ஆயில் நிறுவனம், பாரத் பெட்ரோலியம் மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய நிறுவனங்கள் தமிழகம், கேரளம், தெலுங்கானா, கர்நாடகம், ஆந்திரம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் டேங்கர்களில் எரிவாயுவை எடுத்து வரும் பணியை மேற்கொண்டு வருகின்றன. இந்த நிலையில் இன்று கோவையில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதனால் வேலை நிறுத்த போராட்டம் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.